வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: விவசாயிகள் அமைப்புகளுடனான பேச்சுவார்த்தை திருப்திகரமாக அமைந்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்திற்கான தொகை அஇஅதிமுக ஆட்சியில்தான் 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது என்று அஇஅதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் 3வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு தேதி இன்று அறிவிக்கப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் உடனான பேச்சுவார்த்தை திருப்திகரமாக அமைந்ததாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று பல்வேறு விவசாயிகள் அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு நரேந்திர சிங் தோமர், திரு பியூஷ் கோயல், திரு சோம் பிரகாஷ் ஆகியோர் பேச்சுக்கள் நடத்தினர். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசு தயாராக இருப்பதாக இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது என்றும், மொத்தமுள்ள 4 பிரச்சினைகளில் 2 பிரச்சினைகள் தொடர்பாக ஒருமித்த கருத்து எட்டப்பட்டதாகவும் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறினார். சுற்றுச்சூழல் தொடர்பான அவசர சட்டம் தொடர்பாகவும் மின்சாரம் சட்டம் தொடர்பாகவும் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டதாக அவர் கூறினார். வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்ந்து நீடிக்கும் என்று இந்த கூட்டத்தில் அரசு சார்பில் உறுதியளிக்கப்பட்டது என்றும், அந்த உறுதியை எழுத்துப்பூர்வமாக வழங்கவும் அரசு தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் திரு தோமர் கூறினார். குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று விவசாய அமைப்புகள் கோரிக்கை விடுத்ததாகவும், இது தொடர்பான விவாதம் தொடர்ந்து நீடிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசுக்கும் விவசாயிகள் அமைப்புக்கும் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை வரும் 4ஆம் தேதி நடைபெறும் என்றும் அவர் கூறினார். 3 வேளாண் சட்டங்கள் மற்றும் குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பாக அடுத்த சுற்று பேச்சுவார்த்தையிலும் விவாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் விஞ்ஞானி எஸ் சுவாமிநாதன் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகளின்படி வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை மத்திய அரசு 1.5 மடங்கு அதிகரித்ததோடு மட்டுமல்லாமல் அனைத்து பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை 40 முதல் 70% வரை அதிகரித்து வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த சில ஆண்டுகளாக வேளாண் துறைக்கான பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு 6 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது என்று கூறினார். 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு கடந்த 6 ஆண்டுகளில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் விவசாயிகளிடமிருந்து விளைபொருட்களை கொள்முதல் செய்வதற்கான செலவுத் தொகை 85% அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். ரயில்வே, சாலை போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் ஆகிய துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துறையின் உயர் அதிகாரிகளுடன் நேற்று கலந்துரையாடினார். ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டம், ஜல்ஜீவன் இயக்கம் ஆகியவை குறித்தும் தமது உரையாடலின்போது பிரதமர் கேட்டறிந்ததாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகத்துடன் தொடர்புடைய குறைகள் குறித்தும் பிரதமர் இந்த கூட்டத்தின்போது கேட்டறிந்ததோடு, குறைகளுக்கு குறிப்பிட்ட காலத்திற்குள் தீர்வு காண அதிகாரிகளை அறிவுறுத்தினார். அனைத்து மாநிலங்களும் ஆயுஷ்மான் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பயனாளிகளை சேர்ப்பதை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இலக்குகளை விரைந்து அடைவதற்கான திட்டத்தை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் வகுக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்திற்கான தொகையை பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று 2 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தியது அஇஅதிமுக அரசு என்று அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர், மணச்சநல்லூர், லால்குடி ஆகிய பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர், பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் கட்டப்படும் வீடுகளுக்கு நிதியுதவி போதவில்லை என்று அரசின் கவனத்திற்கு வந்தவுடன் ஒவ்வொரு வீட்டிற்கும் கூடுதலாக 70,000 ரூபாய் வழங்க அரசு உத்தரவிட்டதாகவும் அவர் கூறினார். இதற்காக தமிழக அரசு 1805 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட்-19 தொற்று காலத்தில் அம்மா உணவகங்கள், சமுதாய உணவுக்கூடங்கள் மூலமாக நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு இலவசமாக உணவை மாநில அரசு வழங்கியதாகவும், வெளிமாநில தொழிலாளர்களுக்கும் நிவாரணப் பொருட்களை வழங்கியதாகவும் அவர் கூறினார்.
அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் ரத்தினபுரியில் அம்மா மினி கிளினிக்கை நேற்று திறந்து வைத்து பேசிய அவர், கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணிகளும் நகரின் பல்வேறு மேம்பாலப் பணிகளும் விரைவாக நடைபெற்று வருவதாக கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கிராம சபை கூட்டத்தை விதிகளுக்கு உட்பட்டு நடத்துவது எந்த பிரச்சினையும் இல்லை என்று அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர்களுக்கான நல வாரியத்தை அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சரை தலைவராக கொண்ட இந்த நல வாரியத்தில் துறையின் செயலர், தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை ஆணையர், பட்டாசு தொழிற்சாலை உரிமையாளர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் இடம்பெற்றுள்ளனர். தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு நல வாரியத்தில் ஏற்கனவே பதிவு செய்துள்ள 62,661 பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர்களை உறுப்பினர்களாக கொண்டு இந்த நல வாரியம் செயல்படும் என்று அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் நிதி நெருக்கடி உள்ளபோதிலும் மாணவர்களின் நலன் கருதி விலையில்லா மிதிவண்டி திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மணவாள நகரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை மாநில அமைச்சர் திரு பாண்டியராஜனுடன் இணைந்து வழங்கிய பின்னர் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். தனியார் பள்ளிகளுக்கு நிகரான உட்கட்டமைப்பு வசதிகள் அரசு பள்ளிகளில் செய்து தரப்பட்டுள்ளது என்றும் இதனால் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் நடப்பு கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு பயிலும் 21,626 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வருபவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புவதாக அஇஅதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் திரு கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார். ஊத்தங்கரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் திரு பழனிசாமிதான் என்று ஏற்கனவே அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பிஜேபி தேசிய கட்சி என்பதால் பல்வேறு மாநிலங்களில் தேர்தலுக்கு பின்பு முதல்வர் வேட்பாளரை அறிவிப்பது அக்கட்சியின் நடைமுறை என்றும் அவர் தெரிவித்தார். 2019-2020 நிதியாண்டிற்கான தனிநபர் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் வரும் 10ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. நீட்டிக்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் முடிவடைய இருந்த நிலையில் தனிநபர்கள் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய வரும் 10ஆம் தேதி வரையும், நிறுவனங்கள் கணக்குகளை தாக்கல் செய்ய பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரையும் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 தொற்று காரணமாக வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் தற்போது 3வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. 2019-2020 ஆண்டுக்கான ஜிஎஸ்டி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவும் அடுத்த மாதம் 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேதிகளை மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் இன்று மாலை அறிவிக்கிறார். கடந்த வாரம் நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக அவர் கலந்துரையாடியபோது பொதுத் தேர்வுக்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் மற்றும் யோசனைகளின் அடிப்படையில் தேர்வு தேதி அறிவிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இருவரிச் செய்திகள். ஏமன் தலைநகர் ஏடனில் உள்ள விமான நிலையத்தில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 22 பேர் உயிரிழந்தனர், 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் விலகிய பின்னர் அந்நாடுகளுடன் மேற்கொள்ளவுள்ள வர்த்தக ஒப்பந்தத்திற்கு பிரிட்டன் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. மிஷன் சாகர் 3வது திட்டத்தின் கீழ் கம்போடியாவிற்கு இந்தியா நேற்று 15 டன் வெள்ள நிவாரணப் பொருட்களை கப்பலில் அனுப்பி வைத்தது. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் கட்டப்படவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டவுள்ளார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு எந்திர கிடங்கை மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் திறந்து வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் கோவா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஹைதராபாத் அணியை வென்றது. புத்தாண்டை முன்னிட்டு இன்றும் நாளையும் போட்டிகள் நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 2 சர்வதேச பேட்மிண்டன் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய வீரர் மற்றும் வீராங்கனைகள் பற்றிய விவர அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. மகளிர் பிரிவில் நடப்பு உலக சாம்பியன் பி.வி. சிந்து டென்மார்க்கின் மியா பெலிஷ் மற்றும் தாய்லாந்தின் ஹூசனனை சந்திக்கிறார். சாய்னா நேவால் ஜப்பானின் நவோமி ஒகுகாராவையும் தாய்லாந்தின் ரச்சனோக்கையும் எதிர்கொள்கிறார். ஆடவர் பிரிவில் ஸ்ரீகாந்த், சௌரவ் வர்மா, சாய் பிரணீத், காஷ்யப் ஆகியோரும் இந்த போட்டிகளில் பங்கேற்கின்றனர்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் அமைப்புகளுடனான பேச்சுவார்த்தை திருப்திகரமாக அமைந்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்திற்கான தொகை அஇஅதிமுக ஆட்சியில்தான் 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது என்று அஇஅதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் 3வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு தேதி இன்று அறிவிக்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.